தப்பு பண்ணிட்டியா ப்ரோ. நீ எங்களை அடிச்சது கூட பிரச்சனை இல்ல, ஆனா அடிச்சிட்டு ஒரு எமௌண்ட் ஒண்ணு போட்ட பாத்தியா? என்ன அடிச்சவன கூட நான் விட்டுருவேன், ஆனா எமௌண்ட் போட்டவன விடவே மாட்டேன். நாங்க எப்படி ஒரே கில்டுல இருந்து ஒரே ஸ்குவாடா போனோமோ அதே மாதிரி ஆப்போனன்ட் ஒரே கில்டுல இருந்து ஒரே மாதிரி நேம் வச்சு வந்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல சரியான ரிவெஞ்ச் கொடுத்து நாங்க வின் பண்ணோமா, அப்படி இல்லைன்னா அவங்க வின் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போயிருங்க. இந்த ரவுண்ட்ல லாஸ்ட் ஜோனுக்கு நல்லா வெயிட் பண்ணி ஆப்போனன்ட் ரஷ் பண்ண விட்டு சும்மா கிளின்னு கிழிச்சு இந்த ரவுண்டை எப்படியே வின் பண்ணிட்டோம். அப்படியே இதை கொஞ்சம் பாருங்க. நம்ம 150k ஃபேமிலி ரீச் பண்றதுக்கு இன்னுமே 10k சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல 150k ரீச் பண்ணிரலாம். வெயிட் பண்ணுங்க. இந்த ரவுண்ட நாங்க வின் பண்ணாலே மேட்ச் போயா. நாங்கள ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் தெரியுது. பேக்கப் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ரூஃப் டாப் ஏறுவான், அப்படியே அடிச்சு டவுன் பண்ணி விட்டுருவேன். இந்த ஹெட்ஷாட்டுக்காவது லைக்க போட்டு பார்க்கலாமே. நம்ம பசங்க பாஞ்சு அடிச்சு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. கடைசி ஒரே ஒருத்தர் இருப்பான். ஃபைனல் டச்சிங்கா மேட்சை முடிச்சு தரமான போயாம போட்டாச்சு. இந்த ரிவெஞ்ச் பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம கமெண்ட்ல ஓபி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க.